லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் சேனல் நேயர்களுக்கு அன்பார்ந்த வணக்கம். நான் உங்கள் ரேவதி ராஜேஷ் கண்ணா. ஸோ இந்த லைஃப் ஹாரோஸ்கோப் ஸ்பிரிச்சுவல் அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா, உங்களோட ஜோதிடம் சார்ந்த எந்த ஒரு சந்தேகங்களாக இருந்தாலும் சரி, ஜாதக ரீதியாக என்னோட நட்சத்திரம் என்ன, என்னோட ஜாதக பலன்கள் என்ன, நியூமராலஜி பலன்கள் என்ன, வாஸ்து பற்றின விளக்கங்கள் என்ன, எந்த மாதிரியான ஒரு கேள்விகளுக்கும் www.lifehoroscope.in.comல உங்களுக்கு இந்த வெப்சைட்டில் எல்லா தகவல்களும் எல்லா சர்வீஸ்களும் அடங்கியிருக்கு. நான் வெப்சைட்டை பார்க்கறதுக்கு முன்னாடி எனக்கு பேசுனா தான் புரியும் அப்படின்ற போது எங்களுடைய டீம் மெம்பர்ஸோட நம்பர் டிஸ்பிளேயில் இருக்குது. நீங்கள் கால் பண்ணி உங்களோட ஜாதக ரீதியான எந்த விதமான சந்தேகங்களையும் இதில் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இல்லை வெப்சைட்டில் போய் உங்கள் ஜாதகத்தையும் பார்த்துக்கலாம். ஸோ உங்களுக்கு உங்களோட ஜாதகம் பற்றின தெளிவு, ஜாதகம் சொல்லிட்டா ஒரே வார்த்தையில் முடிஞ்சிடுங்க. ஜென்ம நட்சத்திரம் என்ன, தசாபுத்தி என்ன, இப்போ உங்களுடைய டைமிங் எப்படி இருக்குது அப்படிங்கிறத எங்களோட அஸ்ட்ராலஜிஸ்ட் டீம் தெளிவாக துல்லியமாக சொல்கிறதுக்கு காத்துட்ருக்காங்க. தை மாத பலன்கள், அதாவது இந்த வருடம் பிறந்து 2026 பிறந்த முதல் தமிழ் மாதம், அப்படியே போல் தமிழர்களுடைய திருவிழா அப்படின்னு சொல்லக்கூடிய தைப்பொங்கலும் பிறக்கக்கூடிய முதல் நாள். இந்த தை மாத பிறப்பு எந்த பஞ்ச முகூர்த்தத்தில் பிறக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, வியாழக்கிழமை, துவிதியை திதி, கேட்ட நட்சத்திரம், வைத்திரி யோகம், கௌளவ கரணம், தனுசு லக்கணம் கூடிய முகூர்த்தத்தில் இந்த தை 1ஆம் தேதி பிறக்குதுங்க. சரி, தை மாதம் பிறப்பு எப்படி தெரிஞ்சுக்கலாம்? சூரியன் மகர ராசிக்குள்ளே கால் எடுத்து வைக்கிறது தான் தை மாதத்துடைய பிறப்பு. ஒவ்வொரு மாத பிறப்பும் சூரியன் ஒவ்வொரு ராசிக்குள்ளே பிறக்கிறது தான். அதே போல் இந்த தை மாத பிறப்பு இந்த பஞ்ச முகூர்த்தத்தில் பிறக்குது. அதே போல் 12 ராசிக்காரர்களுக்கும் இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத நம்ம பொது பலனாக பார்க்கலாம். தை மாத பிறப்பு 12 ராசிகளில் முதல் ராசின்னு சொல்லக்கூடிய மேஷ ராசிக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? அதாவது மேஷ ராசி நம்ம சொன்ன உடனே அதோட அதிபதி யாரு? செவ்வாய் பகவான். மாதம் பிறக்கும் போதே ராசிநாதன் அஸ்தங்கத்தில் இருக்காருங்க. அப்போ ஜாதகர் முக்கியமான முடிவுகளை எடுக்கும் போது கொஞ்சம் யோசித்து எடுக்க வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. வெளி மாநிலம் வெளியூர் பயணங்களை கொஞ்சம் கவனமாக ட்ராவல் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதார ரீதியான சிறு செலவுகள், சில இழப்புகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே நேரத்தில் உத்தியோகத்தில் நல்ல ஒரு பதவி உயர்வும் சரி, பதவி சார்ந்த பேச்சுவார்த்தைகளும் சரி தேடி வரக்கூடிய காலமாக இது அமைச்சு கொடுக்க போகுது. அதே போல் எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, தை மாதம் பிறந்துருச்சு, கல்யாண பேச்சுவார்த்தைகள் எடுக்கலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுவாங்க. ஆனால் தை மாதம் பிறக்கும் போது இந்த மேஷ ராசிக்கு கலத்திரபதியான சுக்கிர பகவான் அஸ்தங்கத்தில் இருக்கிறதுனால முதல் 10 நாட்கள் முக்கிய முடிவுகள், திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகளை தள்ளி வைக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளிநாடு சார்ந்த விஷயங்கள், அதுக்கான முயற்சிகள் எடுக்கலாமானா தாராளமாக இந்த மாதம் எடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லற வாழ்க்கையில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து கொடுத்தாலும் சின்ன சின்ன பூசல்களும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இருக்கிறதால கொஞ்சம் அமைதி காத்துட்டு போயிடுறது நிறைய விஷயங்களில் மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். என்னதான் 12ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்து 7.5 நாட்டு சனியுடைய பாதிப்புகள் கொடுத்தாலும் ராசிநாதன் சனியை பார்வையிடுவது சில இடங்களில் மைனஸான ஒரு விஷயத்தை ஏற்படுத்தி கொடுத்தாலும் சில போட்டி வழக்கு பஞ்சாயத்துகளில் சுமூகமான ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகளுடைய கல்வியில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது இன்னும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த தை மாத பிறப்பு மேஷ ராசி அப்படின்னு பேசும்போது ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை கண்டிப்பாக நரம்பு மண்டலங்கள், அதுலேயும் மெயினாக பார்த்திங்கன்னா முட்டிக்கு கீழே இருக்கக்கூடிய வெரிகோஸ் வெயின், அந்த முட்டி நரம்பு மண்டலங்கள், கால் எடுத்து வைக்க முடியாத அளவு கால் சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய இருக்கிறதுனால கொஞ்சம் நிதானித்து கவனித்து இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த மாதத்துடைய முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்னு எந்த விஷயத்தில் கேர்ஃபுல்லாக இருக்கலாம்? ட்ராவல் சார்ந்த விஷயத்தில் கவனமாக இருக்கிறதும்,
அதே போல் பிள்ளைகள் தனியாக ஸ்கூலுக்கு போகிறாங்க, காலேஜுக்கு போகிறாங்க, டூருக்கு போகிறாங்க, இந்த மாதிரி விஷயங்களில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறதும் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும் செவ்வாய் பகவான் அஸ்தங்கம், அதாவது ராசிநாதன் அஸ்தங்கம்ன்றது இந்த மாதத்தில் 10ஆம் தேதிக்கு மேலே கிளியர் ஆகிறதுனால பாக்கியாதிபதி ஸ்தானத்தில் செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது நிறைய விஷயங்களில் சேஞ்சஸும் சரி சக்ஸஸும் சரி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே போல் ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதுக்கான மருத்துவர்களை பார்த்துக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். மேஷ ராசின்னு சொல்லும் போதே அதில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள் அஸ்வினி, பரணி, கிருத்திகை. இவங்களுக்கு இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மேஷ ராசின்றதை ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் இந்த 7.5 நாட்டு சனியுடைய பாதிப்பு இந்த 3 நட்சத்திரங்களில் கண்டிப்பாக பரணி நட்சத்திரத்துக்கு அதிக தாக்கங்கள் இருக்கிறனால ஆரோக்கியம் சார்ந்த விஷயத்தில் பிள்ளைகளை இன்னும் கொஞ்சம் கவனமாக பார்த்துக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். செல்ஃப் ட்ராவலிங் அப்படின்ற ஒரு விஷயத்தை கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொந்த தொழிலில் மாதத்துடைய முதல் தொடக்கமான தை 1லேருந்து 10ஆம் தேதி வரைக்கும் நிதானத்தை ஹேண்டில் பண்ணிவிட்டு 11ஆம் தேதிக்கு மேலே தொழில்களில் 10ல் உட்கார்ந்துருக்கக்கூடிய திக்பலத்தோட சூரியனுடைய ப்ளஸ் பாயிண்ட்டுகளை சந்திக்கலாம். தொழில் வளர்ச்சி, தொழில் சார்ந்த துறையில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் ரிமூவ் ஆகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். மேலும் இந்த மேஷராசி நேயர்களுக்கு இந்த தை மாதம் இன்னும் சிறப்புகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்க உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய நவ கிரகங்களில் சூரிய பகவானுக்கு அர்ச்சனை இல்லை வஸ்திரம் சாத்துறது, தீபம் ஏற்றுறது, இதெல்லாம் மிகப்பெரிய சிறப்பான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் மஞ்சள் வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் 2வது ராசின்னு சொல்லக்கூடிய ரிஷப ராசிக்கு இந்த தை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்க போகுது. ஆனால் ராசிநாதன் பார்த்தீங்கன்னாக்கா பாக்கியஸ்தானத்தில் மாதம் பிறக்கும் போதே அஸ்தங்கம் அப்படின்ற ஒரு நிலையில் பிறக்கிறதுனால இந்த மாதம் பிறக்கும் போது முதல் 7 நாட்கள் முக்கிய முடிவுகளை தவிர்க்க வேண்டிய மாதமாக இருக்க போகுது. என் சார்ந்தது, நான் இந்த உத்தியோகத்துக்கு போனேன்னா சக்ஸஸ் ஆகிடும், இந்த வரனை பார்த்தா முடிஞ்சிடும், இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனையை ஏற்படுத்தக்கூடிய முடிவுகளை இந்த மாதம் முதல் 7 நாட்கள் தவிர்க்கணுங்க. அடுத்த விஷயமா பார்த்திங்கன்னா ஜாதகர் அப்படின்னு சொல்லும்போது 9ஆம் இடத்துல சுக்கிரன் இருக்கிறது. வெளியூர் பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் சூரியன் சுக்கிரனோட இணைவு எந்த ஒரு இடத்துலையும் கம்பீரமாக செயல்படுறதும் சரி, எடுக்கக்கூடிய முடிவுகள் திடமான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்குது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுத்தாலும் அனாவசியமான செலவுகள் அப்படின்ற விஷயத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சில இடங்களில் நன்மையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சி ஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய சந்திர பகவான் 7ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறது ஒரு யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. ஒரு தகவல் தொடர்போ இல்லை நீண்ட நாளாக காத்துட்டு இருந்த ஒரு விஷயமோ உங்களுக்கு சாதகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. புதிய ஒப்பந்தங்கள் வெற்றியை ஏற்படுத்தி தரப்போகுது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை செலுத்திக்கிறது இன்னும் கொஞ்சம் சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் வீட்டில் இந்த மாதத்தில் வரக்கூடிய வாஸ்து பூஜையை செஞ்சுக்கிறது வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ்னஸ் ரிமூவ் ஆகிறதையும் கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருந்தாலும் பிள்ளைகளுடைய நட்பு விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நன்மைகள் நிறைய இருந்தாலும் சமமான மாதமாக இதை ஏற்படுத்தி கொடுக்கும்போது ரொம்ப லோவும் போகிறதில்ல, ரொம்ப ஹையும் போகிறதில்ல, நார்மலான டேஸாக தான் இருக்க போது. சக ஊழியர்கள் அப்படின்னு வரும்போது நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், அதற்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே நேரத்தில் இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேலே திருமணம் சார்ந்த விஷயங்களை கையாள்வது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லறம் அப்படின்னு சொல்லும்போது கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யங்கள் அதிகரித்து கொடுக்க போது. சிலர் இன்ப சுற்றுலாக்கு செல்றதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இதில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, 2வது திருமணத்துக்காக காத்துட்ருக்கோம், அந்த வரன் அமையுமா, வயசு ஏறிட்டே போகுது அப்படின்னு சொல்கிற ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே வரன்கள் வருவதற்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 10ஆம் இடத்துல ராகு பகவான் தொழில் ஸ்தானத்தை பொறுத்த வரைக்கும்
ஆவணங்களாக இருக்கட்டும், டாக்குமெண்ட்ஸாக இருக்கட்டும், ஒப்பந்தங்களாக இருக்கட்டும், சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுத்தாலும் 1க்கு 2 முறை அதை யோசித்து புதிய தொழிலில் தொடங்கு. ஏன்னா ராகு இருக்கிறனால ஒரு பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும், இன்னொரு பிஸ்னஸ் தூண்ட ஆரம்பிச்சிடும். அந்த எண்ணங்கள் மேலோங்கி இருக்கும். அந்த இடங்களில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். லாபஸ்தானத்தில் சனி பகவான் என்ன சொல்லலாம், எடுக்கிற காரியங்களில் தடை ஏற்பட்ட பின்பு வெற்றி அமைச்சு கொடுக்குறது. ஏன்னா சனி பகவான் அஷ்டமாதிபதியாக பாக்கியாதிபதியாகவும் இருக்கார், 10ஆம் அதிபதியாகவும் இருக்கார். தர்ம கர்மாதிபதி யோகத்தை அனுபவிக்கக்கூடிய வாய்ப்புகள் யாருக்கெல்லாம் ரிஷப ராசி ரிஷப லக்னத்தில் இருக்கீங்களோ, சனி தசை நடக்குது, குரு தசை நடக்குது அப்படின்னாக்கா, சனி புத்தி நடந்தால் கூட நிறைய விஷயங்கள் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ வெளிநாடு இது சார்ந்த விஷயங்களை நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக உடம்புல இருக்கக்கூடிய நீர் சத்து குறையிறதும், கிட்னி சார்ந்த விஷயத்தில் பிரச்சனை இருக்கக்கூடியவங்க ஆரம்ப கட்டத்திலே மருத்துவரை பார்க்குறதும், யூரினல் ட்ராக் சார்ந்த யூரினல் இன்ஃபெக்ஷன் இது சார்ந்த பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறதுனால வெளியில் போனாலும் செக் பண்ணி ரெஸ்ட்ரூமை செக் பண்ணிவிட்டு போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த மாதம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கன்னிகா பரமேஸ்வரியுடைய வழிபாடு. கன்னியாகுமரியில் நல்ல ஒரு வைகிற மூக்குத்தி போட்டு கன்னி பொண்ணு போல் அழகாக உட்காந்துருப்பாங்க. முடியாத பட்சத்தில் ரொம்ப தூரத்தில் இருக்கனால அங்கெல்லாம் போக முடியாதுன்றவங்க, நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல சிவன் கோவிலில் இருக்கக்கூடிய சப்த கன்னிகள் அதில் இருக்கக்கூடிய கண்டிப்பாக பிராமி அப்படின்னு சொல்லக்கூடிய அம்பாலை தீபமேற்றி வழிபாடு செய்கிறது நன்மைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பச்சை வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் 3வது ராசி முயற்சி ஸ்தான ராசின்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு இந்த தை மாத பிறப்பு 2026 எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்க போகுது. ராசிநாதன் குருவோட பரிவர்த்தனையாகி ஆட்சி பெறக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. திடமான முடிவுகள், வெற்றி வாய்ப்புகள். அதுலேயும் பார்த்தீங்கன்னாக்கா புதன் பகவான் மிதுனத்தில் ஆட்சி பெறும்போது உங்களுடைய திறமையும் டேலண்ட்டும் வெளிக்காட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ இந்த காலகட்டங்களில் நான் இந்த ரிஸ்க்கை எடுக்கலாமா அப்படின்னாக்கா, துறை சார்ந்த, அதாவது சொந்த பிஸ்னஸோ இல்லை உத்தியோகத்திலையோ உங்கள் துறை சார்ந்த முயற்சிகளை எடுக்கும்போது சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் மிகப்பெரிய ஒரு கடன் பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஒரு பஞ்சாயத்து சார்ந்த விஷயத்தை பணத்தை கொடுத்து அடைச்சி முடிக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சி ஸ்தானத்தில் கேது பகவான் அமர்ந்திருக்கிறது கண்டிப்பாக இஎன்டி சார்ந்த தொந்தரவுகள் ஆரம்ப கட்டத்திலே மருத்துவரை பார்த்துக்கிறது, மெயினாக காது சார்ந்த பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ண வேண்டியதை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ முயற்சிகள் எடுக்கும்போது கண்டிப்பாக விநாயகருக்கு ஒரு வழிபாடு பண்ணிட்டு தொடங்கும் போது அந்த முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவுகளாக இருக்கட்டும், தாய் வழி சொந்தங்களாக இருக்கட்டும், வெற்றிகள் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் கொஞ்சம் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இல்லைங்க, நான் என் குழந்தைக்காக ஒரு டெஸ்ட் பேபி எடுக்க போகிறேன், அது சக்ஸஸ் ஆகி கொடுக்குமானா நிச்சயமாக சக்ஸஸ் ஆகி கொடுக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலம் கனிந்திருக்கு. அதுக்கான முயற்சிகளும் எடுக்கலாம். இல்லை கல்யாணம் ஆகி ஒன் இயர் ஆகுது, கன்சீவ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கானா நிச்சயமாக. ஏன்னா குரு பகவானும் புதன் பகவானும் பரிவர்த்தனையில் 5ஆம் பாவ திரிகோணமாக அமர்ந்திருக்கனால கண்டிப்பாக புத்திர பாக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது அமைச்சு தரப்போகுது. சரி, இல்லறம் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா 7ஆம் இடத்துல யாருங்க, செவ்வாய் உட்கார்ந்துருக்காரு. செவ்வாயும் குரு பகவானும் உட்கார்ந்துருக்காங்க. இல்லற விஷயத்தில் மகிழ்ச்சிகள் நிறைய இருந்தாலும் என்னதான் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை உட்கார்ந்து பேசிடுறது சிறப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா மற்ற ராசிகளுக்கு மௌனமாக போயிருங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். ஆனால் இந்த இடத்துல எந்த தவறாக இருந்தாலும் கணவனும் மனைவியும் உட்கார்ந்து பேசுகிறதன் மூலயமா பிரச்சனையுடைய வீரியம் குறையிறத கண்கூடாக பார்க்கலாம். அதே போல் திருமண யோகம் 90% சாதகமாக இருக்கக்கூடிய ராசி மிதுன ராசிக்கு அதிகப்படியாக இருக்குது. அஷ்டமஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல சூரியனும் சுக்கிரனும் உட்கார்ந்துருக்காங்க.
பெண்கள் இந்த டீனேஜில் இருந்தாலும் சரி, 30+ இருந்தாலும் சரி, மெனோபாஸில் இருக்கக்கூடியவங்களுக்கும் சரி, இந்த மாதம் வந்து மாதவிடாய் சார்ந்த தொந்தரவுகளை அதிகமாக ஃபேஸ் பண்ண வேண்டியதாக இருக்க போது, அதுலேயும் இந்த மிதுன ராசியில் இருக்கக்கூடிய பெண் குழந்தைகளுக்கு பிசிஓடி சார்ந்த தொந்தரவுகள் அதிகரித்து கொடுக்கும்போது ஆரம்ப கட்டத்திலே நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா ஆரம்ப கட்டத்தில் மருத்துவரை பாருங்கன்னு தான் சொல்ல வேண்டியதாக இருக்குது. வீட்டில் செய்யக்கூடிய இந்த வாழைப்பூ கசப்பு சார்ந்த துவப்பு சார்ந்த சுவைகள் செஞ்சால் எந்த குழந்தையும் சாப்பிட்றதில்ல, எல்லாம் அவுட் சைட் ஃபுட்டு தான். ஸோ அதை கொஞ்சம் மாற்றி வீட்டு சாப்பாடை எடுத்து சாப்பிடும்போது, அதுவும் வாழைப்பூவை இந்த மாதம் அதிகமாக எடுத்துக்கிறது மிதுன ராசி பெண் குழந்தைகளுக்கு உடம்பு ரீதியான ஆரோக்கியத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, பாக்கியஸ்தானத்தில் ராகு பகவான் தந்தை மகனோட சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. எவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தாலும் தந்தையின்குரிய மரியாதையும் அவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகளை கரெக்டாக செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் தந்தையுடைய ஆரோக்கிய விஷயத்தில் அதிக அக்கறை எடுத்துக்கொள்ள வேண்டிய மாதமாக இது இருக்க போகுது. 10ஆம் இடத்துல சனி பகவான் தொழில்காரகன் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. தொழிலை பொறுத்த வரைக்கும் நல்ல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் இயந்திரங்களை வைத்து தொழில் செய்யக்கூடியவங்க அந்த இயந்திரங்கள் சார்ந்த பழுது செலவையோ பிரச்சனைகளையோ லேபர்ஸ் கிட்ட சில மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கை சந்திக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. ஸோ வெளியூர் வெளி மாநிலங்கள் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றிகளையும் உங்களோட தடைகளுடைய பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள். திருப்பதியில் போய் பார்த்தாலும் சரி, அதே நேரத்தில் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் கோவிலில் நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளுக்கு துளசி மாலை உங்கள் கையால் எல்லாருமே வந்து இப்போ கவரில் எடுத்து கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுக்கும் எந்த வைப்ரேஷனுமே கிடையாது. உங்கள் கைகளால் இந்த ரேகை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா தாயோட கர்ப்பத்துக்குள்ள குழந்தை வந்து அந்த கைரேகை பிடிச்சி தான் தாயோட கர்ப்ப ரேகை தான் இது எல்லாமே. அப்போது ஒரு வைப்ரேஷன் உங்களுக்கு கிடைக்கணும் அப்படின்ற போது உங்கள் கையால் அந்த துளசி மாலை எடுத்து கொடுத்து வழிபாடு செய்யும் போது இந்த மாதம் நிறைய விஷயங்களில் மாறுதல்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் சிவப்பு வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் சுகஸ்தானம் சொல்லக்கூடிய 4வது ராசியான கடக ராசிக்கு இந்த தை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் மாதம் பிறக்கும் போதே பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்கார். என்னதான் அஷ்டமத்தில் ராகு இருக்கட்டும், பாக்கியஸ்தானத்தில் சனி இருக்கட்டும், ஜாதகர் சொல்லக்கூடிய பிளானட்டு நல்ல இடத்துல உட்கார்ந்து இந்த முகூர்த்தம் பிறக்குது. சிறப்புகள் நிறையா இருக்குது, வெற்றிகள் வாய்ப்புகள் நிறையா இருக்குது. அதே நேரத்தில் எமோஷ்னலான ஒரு பிளாக்கேஜில் மாற்றத்துக்கும் வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இந்த கடகராசி அப்படின்னு சொன்னாலே தாய்மை உள்ளம் சொல்லியாச்சு. ஈஸியாக அவங்கக்கிட்ட ஒரு அழுது பேசினாலோ சோகமாக இருந்தாலோ எந்த விஷயத்தையும் ஈஸியாக வாங்கிடலாம். ஆனால் இந்த மாதம் அப்படின்னு எடுக்கும்போது சூரியனும் சுக்கிரன் அஸ்தங்கமாகி சந்திரனை பார்க்கறது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய பெண்களிடம் மனக்கசப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அது ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் சரி. ஸோ வீட்டுக்குள்ளே இருக்கிற இடத்துல கம்பெனிஸில் கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏன்னா ஒரு ஜாதகத்தில் 7ல் சுக்கிரன் இருந்துச்சு அப்படின்னாலே காரகோபாவ நாஸ்தின்னு சொல்லிடுவோம். இது கோச்சாரத்தில் உட்கார்றது பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை கொண்டு வந்தாலே போதும். குடும்பஸ்தானத்தில் கேது, ஆரம்பத்திலே சுக்கிரன் அஸ்தங்கம் சொல்லியாச்சு. அப்போது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய அம்மா, அக்கா, தங்கை, மனைவி, அத்தை யார் இருக்காங்களோ அவங்கக்கிட்ட கொஞ்சம் நிதானமாக ஹேண்டில் பண்ணுறது சில விஷயங்களில் சக்ஸஸையும் சப்போர்ட்டையும் ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஆரோக்கியம் பேசும்போது கண் சம்பந்தப்பட்ட தொந்தரவுகளை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால ஆரம்ப கட்டத்திலே அதுக்குண்டான மருத்துவமோ வைத்தியமோ பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடியக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. அதே போல் 6ஆம் இடத்துல 2 கிரகங்கள் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ செவ்வாயும் புதனும் உட்கார்ந்துருக்காங்க. அப்போ என்ன செய்யணுங்க, நிறைய இடங்களில் உங்களோட நாலேஜை பயன்படுத்தி பேசும்போது அந்த வேலைகள் உங்களுக்கு சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகத்தில் நிறைய மாறுதல்கள், அதாவது எப்படின்னா இந்த கடகராசி நேயர்கள் வந்து காலை ஏஞ்சேன், பல் தேய்ச்சேன், குளித்தேன், வேலைக்கு போயிட்டேன், சாயங்காலம் முடிஞ்சிச்சு வீட்டுக்கு ஒரு ஷெடியூலாக ஒரு கடமையாக ஒரு ருட்டீனாக பண்ணிட்டு இருந்தவங்க உத்தியோகத்தில் நிறைய மாறுதல்கள் நிறைய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போது. திருமண பேச்சுவார்த்தைகள் கண்டிப்பாக 10ஆம் தேதி வரைக்கும் முடிவுகள் எடுக்காமல் இருக்கிறது சிறப்புகளையும். ஏன்னா இத்தனை வருஷம் வெயிட் பண்ணிட்டீங்க,
இந்த தை பிறந்த ஒரு 10 நாளைக்கு வெயிட் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அஷ்டமத்தில் ராகு, பெண்களாக இருக்கும்போது கண்டிப்பாக இந்த ஸ்டெப்ஸ் ஏறுறது, இறங்குறது, ஸ்கிட்டாய் விழுறது, கால் பிடிச்சிக்கிறது, இந்த மாதிரி பாதிப்புகள் சந்திக்க வேண்டியதாக இருக்கும். ஆண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் செல்ஃப் டிரைவிங் அப்படின்ற, ஏன்னா இப்போ ஆண் பெண் 2 பேருமே வண்டி ஓட்டுறாங்க. ஆனால் இந்த இடத்துல கொஞ்சம் பிரிவினைகளை சொல்கிறோம். சதய நட்சத்திரத்தில் ராகு இருக்கிறதுனால ஆண்கள் வந்து செல்ஃப் டிரைவிங் சார்ந்த விஷயத்தில் ரொம்ப தூர பயணத்துக்கு அதுக்குண்டான ட்ரெயினோ இல்லை பஸ்ஸோ ஃபெசிலிட்டிஸ் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வெளியூர் வெளி மாநிலங்கள் செல்லும்போது தகவல் சரியா அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு போகிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். இல்லைன்னா வீண் அலைச்சல்கள், வீண் தொந்தரவுகளை தான் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தொழில் ஸ்தானாதிபதி 6ஆம் இடத்துல இருக்காரு. தொழில் கடனுக்கான முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. நான் இந்த ஒரு லோனுக்காக வெயிட் பண்ணுறேன், எனக்கு கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய காலகட்டமாக இருக்குது. என்ன ஒரு விஷயம் அப்படின்னாக்கா, சுய ஜாதகத்தில் கடன் அடைக்க முடியறதுக்கான கிரக சேர்க்கைகள் இருக்கா அப்படிங்கிறத பார்த்துட்டு முயற்சி பண்ணுறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உடன்பிறப்புகளால் சில தொந்தரவுகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு மாதமாக இது இருக்க போது. லாபங்கள் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கனாக்கா, வரக்கூடிய லாபங்களில் வந்து கண்டிப்பாக 80% அனாவசியமான செலவுகள் தான் அதிகரித்து கொடுக்குது. சில இடங்களில் வந்து வட்டிக்கே பாதி காசு போயிடுது. இந்த அந்த அஷ்டமத்தில் இருக்கிற ராகு இந்த மாதிரி தொல்லைகளை தான் ஏற்படுத்தி கொடுக்குறதுனால அதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் மேலும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, கண்டிப்பாக எல்லா சிவ ஆலயத்துலேயுமே மகாலட்சுமியோடைய சிலை இருக்குங்க. பாரம்பரியமான பழமையான சிவன் கோயில் போனீங்கன்னாக்கா, அந்த சிவனுடைய பிரகாரத்தை சுற்றி வரும்போது ஒரு மகாலட்சுமி சிலை இருக்கும். அந்த மகாலட்சுமிக்கு உங்கள் கையால் ஒரு தீபமோ இல்லை ஒரு மலர்களோ உங்கள் ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு போய் கொடுக்கும்போது இந்த மாதம் வருமானம் சார்ந்த பிரச்சனைகளும் சரி, ஆரோக்கிய சார்ந்த பிரச்சனைகளையும் விடுதலை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் கண்டிப்பாக வெண்மை நிற வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 5வது ராசியான சிம்ம ராசி. இந்த சிம்ம ராசிக்கு இந்த தை மாத பிறப்பு 2026 எப்படி இருக்க போகுது? எல்லாரும் சொல்லிட்டாங்க, ராசியில் கேது உட்கார்ந்துருக்கு, குழப்பம் அதிகமாக இருக்கும், சர்பதோஷம் வந்துருச்சு, பிரச்சனைகள் எல்லாம் ஒரே ஒரு விஷயம் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிம்ம ராசிக்குள்ள மக நட்சத்திரம்ன்ற கேதுவோட நட்சத்திரம் இருக்குது. அப்போ உங்கள் வீட்டுக்குள்ளே நீங்கள் போகும்போது எப்படி இருப்பீங்க? அதே போல தான் இந்த கேதுவால் நன்மைகளும் நிறைய இருக்குது. ஆன்மீகம் சார்ந்த விஷயத்தில் துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு நிறைய சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மறைமுகமாக இருந்துட்டு வந்த சில எதிரிகள் நண்பர்களாக ஆகக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதார ரீதியான உயர்வுகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நான் கேட்ட இடத்துலேருந்து இந்த மாதம் எனக்கு உதவி கிடைக்குமா, எனக்குன்னு உண்டான ஒரு திறமையை இந்த மாதம் நான் வளர்த்துக்கலாமா, நான் ஒரு புதுசாக ஒரு கலையை கற்றுக்கிறேன் அப்படின்ற ஒரு ஆர்வத்தை உருவாக்கி கொடுத்து அந்த கலைகள்லேயும் வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்க போகுது. பிள்ளைகளுடைய கல்வியில் முன்னேற்றங்கள் அதிகரித்து கொடுக்க போகுது. ஸோ இந்த புதன் குரு பரிவர்த்தனை அப்படிங்கிறது இந்த சிம்மராசி நேயர்களுக்கு நிறைய மாற்றங்களை காணக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. சரி, இவ்வளோ ப்ளஸ்ஸை சொல்லிட்டோம். ஒரே ஒரு மைனஸ் எப்படின்னா என்னங்க, ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள். யாருக்காவது நான் பணம் கொடுக்கலாமா அப்படின்னா இந்த மாதம் தவிர்க்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா, எலும்பு சார்ந்த பிரச்சனைகள், எலும்பு முறிதல், இல்லைனாக்கா எலும்பு பிடிச்சிக்கிறது, எலும்பு தேய்மானம், கால்சியம் சத்து குறையிறது, இதுதான் மேஜர் பிரச்சனை. ஏன்னா சனி வீட்டில் சூரிய பகவான், சிம்ம ராசிக்கு உண்டான அதிபதி சூரியன் அமர்ந்திருக்காரு, சுக்கிரனோட இணைஞ்சிருக்காரு. அப்போ எலும்பு மஜ்ஜைகள், எலும்பு சார்ந்த விஷயத்தில் கொஞ்சம் கவனம். அதுவும் பெண்களாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த பீரியட்ஸ் டைமில் இந்த இடுப்பு எலும்பு வந்து ரொம்ப பெரிய பிரச்சனை ஏற்படுத்தி கொடுக்கும் சிம்ம ராசியில். அதை கேர்லெஸ்ஸாக இல்லாமல் அதுக்கு உண்டான வாக்கிங்கோ இல்லை மருத்துவரோ இல்லை உணவையோ சரி பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி தரும். திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள், கோச்சார ரீதியான கிரகங்கள் பார்க்கும்போது குரு புதன் பரிவர்த்தனைக்கு பின்பு குரு பகவான் லாபஸ்தானத்தில் நின்னாலும் 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருக்கிறதுனால கோச்சாரப்படி திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தையில் கொஞ்சம் நிதானம் தேவை. பிறப்பு ஜாதகத்தில் 2, 7, 11 தொடர்பு இருக்குது, தசாபுத்தி இருக்குது அப்படின்ற பட்சத்தில் திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் 15ஆம் தேதிக்கு மேலே முயற்சி பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் அஷ்டம சனின்னு சொல்லக்கூடிய சனி பகவான்
பூரட்டாதி நட்சத்திரத்தில் உட்காந்து பயணிக்கிறது பூர்வ புண்ணியங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உங்கள் இஷ்ட தெய்வ வழிபாடுகள் வெற்றியையும் சக்ஸஸையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னாக்கா கண்டிப்பாக அவங்களோட ஆரோக்கியத்தில் சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இப்போ உள்ள கிளைமேட்டுக்கு எல்லாருக்குமே சளி பிடிச்சி தான் இருக்கு. அதுலேயும் சிம்ம ராசிக்கு அதிகப்படியான விஷயங்களை ஏற்படுத்தி கொடுக்கறதுனால ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவை. ஸோ குலதெய்வத்துடைய வழிபாடு சில விஷயங்களில் வெற்றியையும் சில மாறுதல்களையும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழிலில் நிதானத்தை கையாள்வதும், சொந்த தொழிலில் நான் இப்போ தொடங்கலாமா அப்படின்னா இந்த மாதம் 20ஆம் தேதிக்கு மேலே சுயஜாதகத்தை பார்த்துட்டு தொடங்குறது சிறப்பாக இருக்கும். இல்லாத பட்சத்துக்கு ஆன்மீகம் சார்ந்த நான் ஒரு நாட்டு மருந்து கடை வைக்க போகிறேன், இல்லை ஒரு ஆன்மீகம் சார்ந்த ஸ்பிரிச்சுவல் புக்ஸ் கடை வைக்க போகிறேன், கெமிக்கல்ஸ் கடை வச்சு இந்த கடைகள் வியாபாரங்கள் எல்லாம் சிறப்பான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆன்மீக சார்ந்த சொற்பொழிவுகள் எல்லாம் சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. லாபஸ்தானத்தில் புதன் பகவான் மூத்த உடன்பிறப்பு வழியில் உங்களுக்கு வர வேண்டிய ஒரு தொகையாக இருந்தாலும் சரி, ரெஃபரலாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு சுமூகமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஒரே ஒரு விஷயம், வீட்டில் கண்டிப்பாக ஒரு மருத்துவ செலவை சந்திக்கக்கூடிய மாதமாக இருக்கிறதுனால வீட்டில் இருக்க மெம்பர்ஸை கொஞ்சம் பார்த்துக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, மேலும் இந்த மாதம் இந்த சிம்மராசி நேயர்களுக்கு வெற்றிகளையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி கொடுக்க எந்த மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, சூரிய பகவான் சனி வீட்டில் உட்கார்ந்துருக்கிறது நல்லா என்ன செய்யணுங்க, காளிகாம்பாள் வழிபாடு நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கள் ஏரியாவில் காளிகாம்பாள் இல்லை அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்கக்கூடிய எல்லை தெய்வம், அந்த காவை காக்கக்கூடிய எல்லை தெய்வத்துக்கு தேங்காய் உடைச்சி அதில் நல்லெண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்றுறது பல பிரச்சனைகளுக்கு வீரியத்தை குறைச்சி சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் டார்க் கலர்ஸ். எதெல்லாம் டார்க் கலர்ஸாக, இப்போ பச்சை மாதிரியே தெரியலையே, அந்த மாதிரி டார்க் கலர்ஸாக இருக்கிறதெல்லாம் இந்த மாதம் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். நன்றி. 12 ராசிகளில் ருணரோக சத்ருஸ்தானம் சொல்லக்கூடிய 6வது ராசி கன்னிராசி. இந்த கன்னிராசிக்கு இந்த தை மாத பிறப்பு 2026 எப்படி இருக்க போகுது? முதல் விஷயம், புதன் ஆட்சி பெற போகிறார். ஏன்னா கன்னிராசிக்கு அதிபதி புதன் பகவான் ஆட்சி பெறுவது அதுவும் தசம கேந்திரத்தில் ஆட்சி பெறுவது. கன்னிராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா கடந்த மார்கழி மாதம் வரைக்கும் உடல் ரீதியான பிரச்சனைகள், செலவுங்க, குடும்பத்துக்குள்ளே ஒன்றா இருக்காங்க ஆனால் நிறைய ப்ராப்ளம்ஸு, இதெல்லாம் மன ரீதியாக ஆள் மனசில் ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்துட்டு இருந்தவங்க அதெல்லாம் விடுவிக்கக்கூடிய காலகட்டம். விடுவிக்கிறதுனா 100% விடுதலை கிடைக்குமானா கண்டிப்பாக 50% விடுதலையை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஜாதகர் எடுக்கக்கூடிய முயற்சிகள் வெற்றியும் தன்னுடைய சமூகத்தில் ஒரு பேர் புகழும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ வருமானங்கள் அப்படின்னு பேசும்போது சிறப்புகள் நிறைய இருக்குது. அதுக்கான முயற்சிகளும் நன்மை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிறு வருமானங்கள் அப்படின்ற விஷயத்துல தான் நிறைய தடைகளை ஃபேஸ் பண்ண போகிறீங்க. அதுக்கு உண்டான உங்கள் குலதெய்வ வழிபாடோ இல்லை வீட்டில் பூஜைகள் பண்ணுவது, விளக்கு பூஜை இந்த மாதிரி செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது. முயற்சி ஸ்தானாதிபதி சொத்து பாவத்தில் இருக்கார். ஒரு சொத்து வழக்காக இருக்கட்டும், இல்லை பூர்வீக சொத்து வராமலே எழுபறியாக இருந்துச்சு, அதோட பேச்சுவார்த்தைகளை நான் தொடங்கலாமான்னா தாராளமாக தொடங்குறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வளவு நாளாக கண்ட சனியாக இருந்த சனி பகவான் உடம்பை போட்டு படுத்தி எடுத்துக்கிட்டு இருந்தார். இந்த மாதம் இந்த சனியுடைய தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படின்னாக்கா, இம்யூனிட்டி பவர் ரொம்ப குறைஞ்சி போகிறது, உடம்பில் இரத்த சோகை ஏற்படுத்தி கொடுக்கறது. அதாவது செக் பண்ணால் எல்லா பாடி பார்ட்ஸும் நல்லா இருக்குங்க, ஆனால் எழுந்து உட்கார முடியறதுக்கே தெம்பு இல்லாமல் போகக்கூடிய இம்யூனிட்டி பவரை குறைச்சிருவார். ஸோ அதுக்கேற்ற உணவுகள், சனியை ஜெயிக்கணும்னா பேர்ச்சம்பளம் தாங்க, நிறைய டேட்ஸ் எடுத்துக்கோங்க, நிறைய விஷயங்கள் மாற்றி கொடுக்கும். பிள்ளைகள் வழியில் மூத்த குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியது. அதற்கான மருத்துவ செலவோ இல்லை அந்த குழந்தைக்கான ஒரு படிப்பு செலவோ ஒரு செலவை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. 6ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்து சுற்றி இருக்கிறவங்களெல்லாம் பார்த்து பயந்துட்டு இருந்தீங்க. இந்த இடத்துலேருந்து இங்கே பிரச்சனை வரும், இங்கே சண்டை வந்துடுமா, அப்பா பையனுக்குள்ளே பிரச்சனை வருமா, இந்த மாதிரி கன்னிராசி பார்த்திங்கன்னா சுற்றி இருக்கிற நபர்கள் மூலியமே இரிட்டேஷனோடய வாழ்ந்துட்டு இருந்தீங்க. இந்த ராகு இதை அதிகப்படுத்தி கொடுத்தாலும் உங்களோட குலதெய்வ வழிபாடு சில விஷயங்களை மாற்றி கொடுக்கும். ஸோ என்ன ஒரு விஷயம், ராகுன்னு சொல்லும்போது சர்பத்துக்கு உண்டான சாந்தி பரிகாரங்கள், இதோட வீரியம் எப்படி இருக்குன்னா, இரவில் தூக்கம் ரொம்ப கம்மியாக இருக்கிறது, அதாவது டைமுக்கு சாப்பிட்டாலும்
நைட்டு தூங்கும்போது ஒரு பசி உணர்வு உடம்புல எப்போவுமே இருந்துக்கிட்டே இருக்கிறது, அதுக்குண்டான உணவுகள் ஸ்நாக்ஸ் வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உத்தியோகத்தில் கண்டிப்பாக இந்த மாதம் எவ்வளோ தூரம் அமைதி காத்து இருக்க முடியுமோ இருந்துக்கோங்க. சொந்த தொழிலில் நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது, சொந்த தொழிலில் புதிய அனுபவங்கள் சந்திக்க போகிறீங்க. இது வரைக்கும் நான் தொழிலில் வருமானம்னு ஒன்று எடுத்து வைக்கலைங்க அப்படின்னு ஃபீல் பண்ணவங்களுக்கு கன்னி ராசிக்கு ஒரு சிறு வருமானம் மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மூத்த சகோதர சகோதரிகள் மூலியமாக ஆதாயங்களும், ரொம்ப நாள் கழித்து எல்லாம் ஒன்றா கூடி ஒரு ஒரு கெட் டுகெதரோ ஒரு மகிழ்ச்சியோ ஏற்படுத்தி கொடுக்க போகுது. செலவுகள் அப்படின்னு பேசும்போது வரவு இருந்தால் தானே செலவு இருக்கும் அப்படின்னு சொல்கிறது கேட்குது. ஸோ வரவுகளும் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது, மருத்துவ செலவுகளும் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ கொஞ்சம் கவனம் தேவை. மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியும் அனுகூலமும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா ஐயனார். நீங்கள் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய ஐயனாருடைய வழிபாடு பல மடங்கு நன்மைகளையும் வெற்றிகளையும் ஏற்படுத்தி கொடுக்கும். எங்கள் ஏரியாவில் ஐயனார் இல்லைங்க அப்படின்னாக்கா உங்கள் இடத்துல இருக்கக்கூடிய உக்கரமான ஆண் தெய்வம் வீரபத்ரர் இருக்காரா, காலபைரவர் இருக்காரா, போய் பார்த்துட்டு வாங்க. உங்கள் நட்சத்திரம் அன்னைக்கு அங்கே போய் அந்த பைரவராக இருந்தார்னா தேங்காய் எண்ணெய் தீபம் போடுங்க. இதே வீரபத்திரராக இருக்காருன்னா நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. ஐயனாரே இருந்தாலும் நல்லெண்ணெய் தீபம் போடுங்க. நிறைய விஷயத்துக்கு பாதுகாப்பையும் சக்ஸஸையும் ஏற்படுத்தி கொடுப்பாங்க. இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் பச்சை. நன்றி. 12 ராசிகளில் சப்தமஸ்தானம் கலத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய துலா ராசிக்கு இந்த தை மாத பிறப்பு 2026 எப்படி இருக்க போகுது? ஸோ துலா ராசின்னு சொல்லும் போதே ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கிரகம் சுக்கிர பகவான். சுக்கிர பகவான் இந்த மாதம் பிறந்த ஃபஸ்ட்டு 4 நாட்கள் அஸ்தங்கத்தில் இருக்கார். அப்போ என்ன செய்யணுங்க? முக்கியமான விஷயங்களில் கவனம் தேவை. ஃபேமிலியோடு போகக்கூடிய டூர்களை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். முடிஞ்ச வரைக்கும் நிறைய மெடிடேஷன் பண்ணுறது சில விஷயங்களில் நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் சொத்து சார்ந்த பேச்சுவார்த்தையாக இருக்கட்டும், இல்லை உங்கள் ஒர்க் சார்ந்த பேச்சுவார்த்தைகளாக இருக்கட்டும், ஃபஸ்ட்டு இந்த மாதம் பிறந்த 3 நாட்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் இந்த 3 நாளைக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா பொருளாதாரத்தில் முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய மாற்றங்கள் நிறைந்த மாதமாக இருக்க போது. 5ல் உட்காந்துருக்கக்கூடிய ராகுவால் இன்ட்யூஷன் பவர் ஏற்படுத்தி கொடுக்க போது. நான் தேவதையை வச்சு வழிபாடு செய்கிறேன், நான் ஒரு பிரசனம் போட்டு வழிபாடு செஞ்சிட்ருக்கேன், அதே போல் நான் இஷ்ட தெய்வத்தை வழிபாடு எல்லாமே சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பாக்கியஸ்தானத்தில் குருவுடைய உட்கார்ந்துருக்கிறது புதனோட பரிவர்த்தனை ஆகும்போது முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. என்ன ஒரு விஷயம், தேவையில்லாத கடன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த மைனஸ் பண்ணிக்கிட்டிங்கனாலே இந்த மாதம் நிறைந்த மாதமாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லறத்தில் மகிழ்ச்சியும் சரி புரிதலும் சரி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய அந்த மார்கழி மாதத்தில் நிறைய பிரச்சனைகள், லைஃப் பார்ட்னருக்கு உடம்பு சரியில்லாமல் போனது, ஆஸ்பத்திரிக்கு கூட்டிகிட்டு போனது, தேவையில்லாத தகராறுகள், பேச்சுவார்த்தைகள், மனஸ்தாபங்கள், அதெல்லாம் இந்த மாதம் அடியோடு ஒரு 70% குறைஞ்சி மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய பயணங்கள் செய்யக்கூடிய மாதமாக அது இருக்க போகுது. அதுவும் வீண் பயணங்களாக இல்லாமல் நாலேஜபிளான ஒரு கிளாஸுக்காக இருக்கட்டும், இல்லை ஒரு ப்ராஜெக்ட் சார்ந்த விஷயங்களாக இருக்கட்டும், இல்லை ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கான பயணங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உயர்கல்விக்கு செல்லக்கூடிய குழந்தைகள் நல்ல ஒரு படிப்பு, அந்த கல்வியில் புரிதலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் குழந்தைக்காக நான் டெஸ்ட் பேபிக்கு காத்துட்ருக்கவங்களுக்கு இந்த மாதம் சரியான வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சந்திரன் ராகு குரு, இது பிறப்பு ஜாதகத்தில் ராகுதசை குரு புத்தி குருதசை ராகுதசை நடக்குதுன்னா 100% டெஸ்ட் பேபி சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் கோச்சார ரீதியாக 45% சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போது முயற்சி செய்யலாம். அவங்களோட ஜென்ம நட்சத்திரத்தன்னைக்கு தாராளமாக முயற்சி பண்ணலாம். அதே போல் உத்தியோகம் பேசும்போது 6ஆம் இடத்துல ஒர்க்கு அதிகங்க, ஆனால் வருமானம் கொஞ்சம். அதே நேரத்தில் எனக்கு ஒர்க்கு இருக்குது, பணமும் இருக்குது, ஆனால் மரியாதை இல்லை, அந்த மாதிரி சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இந்த சனியுடைய தாக்கம் கொஞ்சம் வீரியத்தை குறைச்சி கொடுக்க போகுது. ஏன்னா துலா ராசியை பொறுத்த வரைக்கும் யோகாதிபதியே சனி பகவான் தான். அவர் 6ஆம் இடத்துல இருக்கிறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனால் ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது கண்டிப்பாக உடலில் மார்பகம் சார்ந்த பிரச்சனைகள், கேஸ்ட்ரிக்காகவும் இருக்கலாம். அதே நேரத்தில் ஒரு தடவை ஹார்ட் சார்ந்த செக்கப் பண்ணிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும்.
சுவாசம் சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் கவனம் எடுத்துக்கிறது. பேக் போன் அந்த டிஸ்க்கு தேய்மானமோ இல்லை நகருதலோ இல்லை ஓவர் டிரைவிங் பண்ணுறது இல்லை உட்காந்தே வேலை செய்கிறதுனால ஏற்படக்கூடிய ஷோல்டர் பெயின், இந்த 4 விஷயத்தில் அதிக கவனம். வீட்டில் அப்பா அம்மா தாத்தா பாட்டி இருக்காங்க, ஹார்ட் சார்ந்த பிரச்சனை இருக்குது, துளாராசி துலா லக்கணமாக இருக்காங்கன்னா அவங்கள ஃபஸ்ட்டு ஒரு செக்கப் பண்ணி வச்சுக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அதே போல் டீனேஜில் இருக்காங்க அப்படின்னா ஒபிசிட்டி மாதிரியான பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதில் கவனம் கண்டிப்பாக தேவை. சின்னதாக ஒரு அல்சர் மாதிரி இந்த குடல் சார்ந்த பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். அதெல்லாம் ஆரம்பத்துலேயே உங்களுக்கு வீடியோஸ் வந்துடுறதுனால கொஞ்சம் முன்னெச்சரிக்கை தரமாக இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ரொம்ப நாளாக வரம் தேடிட்டு இருந்தேன், கடைசியில் பார்த்தா சொந்தத்துலேயே அமைஞ்சிருச்சு அப்படின்ற ஒரு மகிழ்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழிலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இந்த மாதம் இன்னும் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபட வேண்டிய தெய்வம் லக்ஷ்மி நரசிம்மர். இந்த மாதத்தில் உங்களோட ஜென்ம நட்சத்திரம் அன்னைக்கு லக்ஷ்மி நரசிம்மரோட மந்திரங்களை சொல்லி ஒரு தீபம் ஏற்றுறது நிறைய விஷயங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியத்தில் இன்னும் மேன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஊதா நிற வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் அஷ்டம ராசின்னு சொல்லக்கூடியது திடீர் அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய விருச்சக ராசி. இந்த தை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் தனஸ்தானத்தில் உட்கார்ந்துருக்காரு. ஆரம்ப கட்டத்தில் சின்ன அஸ்தங்கங்கள் ஏற்பட்டிருந்தாலும் நிறைய செலவுகள் ஏற்பட்டிருக்கும். இதுக்கு மேலே பட்ஜெட் போட்டு நான் செலவு பண்ணுறேன், இனிமேல் இந்த செலவுகளை கம்மி பண்ணுறேன் அப்படின்ற ஒரு முடிவு எடுக்க போகிறீங்க இந்த மாதத்தில். அதே போல் 2ஆம் இடத்துல குரு செவ்வாய் உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய பேச்சால் தொழில் செய்யக்கூடிய விருச்சகராசி நேயர்களுக்கெல்லாம் சிறப்புகள். நிறைய இராணுவத்துலேயும் சரி, நிறைய டாக்டர்ஸில் சைக்காட்ரிஸ்டாக இருக்கக்கூடிய விருச்சகராசி விருச்சக லக்கணங்கள் ஜோதிடர்களை எல்லாம், அதாவது ஒரு மர்மமான கலையை கற்றுக்கணுன்னு ஆர்வம் இருக்கிறவங்க விருச்சகராசி. இந்த பேச்சால் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் நல்ல ஒரு பொற்காலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. முயற்சி ஸ்தானத்தில் சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறது நல்ல எஃபெக்டை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதே நேரத்தில் அங்கே சுக்கிரன் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்குது. டெஃபினட்டாக யாருக்கெல்லாம் தைராய்டு ப்ராப்ளம் இருக்கோ அது இப்போ ஹை லெவலில் தூக்கி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறனால அதுக்கேற்றபடியான மெடிசன்ஸை அதுக்கேற்ற விஷயங்களை கேர்லெஸ்ஸாக இல்லாமல் பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் 4ஆம் இடம் சொல்லக்கூடிய ராகு உட்கார்ந்துருக்கு. வீட்டுக்குள்ளே சில பிரச்சனைகள், வாஸ்து குறைபாடு இருக்குது, இல்லை வீட்டுக்குள்ளே போனாலே பிரச்சனை அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடியவங்க இந்த மாதத்தில் வரக்கூடிய தைப்பொங்கல் அன்னைக்கு வீட்டில் குலதெய்வத்தை நினச்சி ஒரு அணையா தீபம் போட்டு வைக்கிறது நிறைய விஷயத்துல மாறுதல்களையும் வெற்றியும் ஏற்படுத்தி கொடுக்கும். அதே போல் 4ஆம் அதிபதியான சனி பகவான் 5ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்குது. கைவிட்டு போன காரியங்கள், கைவிட்டு போன விஷயங்கள் உங்களை தேடி வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லைங்க இதுக்கு இவர் சரிப்பட்டு வர மாட்டார், நான் அவருக்கு கொடுத்துட்றேன் அப்படின்னு போய் மனஸ்தாபத்தோடு கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டு இருந்தவங்களுக்கு அதையும் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. இல்லை அதுக்கும் மேலே எதிர்பார்த்த ஒரு தகவல் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. பிள்ளைகள் நல்லா படித்து பேர் புகழை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. இல்லை நான் குழந்தை வரத்துக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கும் நல்ல செய்தி இந்த தை மாதம் காத்துட்ருக்கு. சரி, அடுத்தபடியாக உத்தியோகம் சொல்லும்போது பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசி நேயர்களுக்கு அப்படி எடுக்கும்போது உத்தியோகத்தில் நான் உண்டு நான் வேலை உண்டு அப்படின்னு நின்றுட்டு இருந்தவங்க கூட இருக்கக்கூடிய சக ஊழியர்களோட மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்களுக்கு ரெஃபரல் அதிகமாக கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த தொழில் செய்யக்கூடியவங்க ஒரு திடமான அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த தின பொருட்களை வச்சு இன்றைக்கி பூ விற்றா வருமானம், இன்றைக்கி இந்த பழத்தை விற்றா வருமானம், அந்த தின வேலை செய்யக்கூடியவர்களுக்கு இந்த தை மாதம் நல்ல ஒரு பொற்காலம்னே சொல்லலாம். அதில் வரக்கூடிய வருமானங்கள் மூலமா சில பிரச்சனைகளையும் தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சரி, இப்போ மைனஸ் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா அந்த வருடம் பிறக்கும்போது பாதகாதிபதி விருச்சிக ராசிக்குள்ளே உட்கார்ந்துருக்கார். அதாவது ஒரு விஷயத்தை ஒரு கையெழுத்து போட்டு எழுதி வச்சோ இல்லை திடமான ஒரு முடிவில் எடுத்து பண்ணும்போது சக்ஸஸ். ஆனால் நடுவில் இந்த குழப்பங்கள், தேவையில்லாத டிஸ்டர்பன்ஸை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஒரே விஷயம் மெடிடேஷன். இந்த மெடிடேஷன் இருக்கிறது இல்லை தனிமையாக உட்கார்ந்து யோசிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சில இடங்களில் குழந்தைங்க இருக்காங்க, டீனேஜில் இருக்காங்க அப்படின்னாக்கா
இந்த தகவல் தொடர்பு இப்போ இருக்கக்கூடிய கையில் இருக்கக்கூடிய ஆயுதமாகவே பார்த்துடலாம் ஃபோனை. அதனால் சில விஷயங்கள் பிளாக்மெயில் பண்ணுறதோ இல்லை தெரியாமல் ஒரு போஸ்ட் பண்ணிவிட்டு அதனால் பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுறதோ கண்டிப்பாக இந்த விருச்சக ராசியில் இருக்கிறவங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்து சொந்த தொழில் சொல்கிறக்கூடிய இடத்துல கேது பகவான் உட்கார்ந்துருக்காரு. ஸோ ஆன்மீகம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. டெக்ஸ்டைல்ஸ் வச்சுருக்கக்கூடியவங்க இந்த மாதம் கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தொழில் ஸ்தானத்தில் ஒரு கணபதி ஹோமம் பண்ணிக்கிறது இல்லை ஒரு விநாயகர் படம் வச்சு தீபம் ஏற்றுறது நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். சரி, இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தாங்க, விநாயகர் வழிபாடு நிறைய விஷயங்களை மாற்றி கொடுக்கும். அதுவும் வலம்புரி விநாயகர் வழிபாடு. அது என்ன வலம்புரி? விநாயகருடைய தும்பிக்கை வலம்புரியில் இருக்கிறதுக்கு வலது பக்கமாக வளைந்திருக்கும். இடது பக்கமாக வளைந்திருக்கிறது இந்த வாஸ்து தோஷம் இருக்கிறவங்க, இந்த பிரச்சனை இருக்கிறவங்க வச்சு வழிபாடு செய்வாங்க. வலம்புரி விநாயகரை வழிபாடு பண்ணும்போது உங்கள் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் இந்த மாதம் நிறைய சக்ஸஸையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ஆஃப் ஒயிட், அதாவது பட்டினுடைய வண்ணம், க்ரீம் கலர்னு சொல்லுவாங்க. அந்த வண்ணம் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு கச்சிப்பாவது கையில் வச்சுக்கோங்க. நன்றி. 12 ராசிகளில் பாக்கியஸ்தானம் சொல்லக்கூடிய தனுசு ராசி. இந்த தனுசு ராசிக்கு இந்த தை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது? ராசிநாதன் அப்படின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் பரிவர்த்தனையில் தன்னோட ராசிக்கு வரப்போகிறாருங்க. நான் ராசிக்கு வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னும் 6 வருஷம் இருக்குது. ஆனாலும் இந்த பரிவர்த்தனை மூலியமாக தான் ராசியில் சிறிது காலம், இந்த தை மாதத்தில் சிறிது காலம் ஆட்சியாக உட்கார போகிறார். கூடவே பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதியான செவ்வாயுடைய சேர்க்கையும் வெளிநாடு யோகம் அதிகம் இருக்கக்கூடிய ராசி தனுசு ராசி. தான் நினைத்த காரியத்தை ஜெயிச்சு காட்டக்கூடிய மாதமாக தனுசு ராசிக்கு அமைச்சு கொடுத்துருக்கு. அதுவும் பூர்வ புண்ணியத்தில் இருக்கக்கூடிய மூதாதையர்களுடைய பரிபூர்ண ஆசீர்வாதம் நிறைஞ்சது. ஆனாலும் சனியும் சரி ராகுவும் சரி இணைந்து இந்த தனுசு ராசியை பார்க்குறது ஒரு விதமான டென்ஷன்லேயே இருக்குது. கடந்த மாதம் சரி இந்த மாதத்துலேயும் சரி டென்ஷன், என்ன டென்ஷன்னு சொல்ல முடியல. எல்லாமே பர்ஃபெக்டாக இருந்தாலும் மனசுக்குள்ளே ஒரு இனம் புரியாத ஒரு குழப்பம், டென்ஷன், அதெல்லாம் நிவர்த்தி ஆகிற மாதிரி இப்போ குரு ஆட்சியில் வரப்போகிறாரு. நிறைய விஷயங்கள் மாற்றங்கள் சக்ஸஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திடமான முடிவுகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. இல்லறத்தில் நடந்துட்டு இருந்த பிரச்சனைகள் நீங்கி அந்யோன்யத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பொருளாதார ரீதியான முன்னேற்றங்களை ஏற்படுத்தி தரப்போகுது. ஆனால் தனஸ்தானத்தில் சுக்கிரன் அஸ்தங்கமாக உட்கார்ந்துருக்கிறது குடும்ப உறுப்பினரில் இருக்கக்கூடிய பெண்களுடைய ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அதே நேரத்தில் ஜாதகர் அப்படின்னு பேசும்போது பார்த்தீங்கன்னாக்கா கண்டிப்பாக பல் சம்பந்தப்பட்ட தொந்தரவும், அதே நேரத்தில் கிட்னி, கணையம், பேங்க்ரியாஸ் இது சார்ந்த விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் கவனம் எடுத்து. ஏன்னா முன்னெல்லாம் சுகரு அப்படின்னு சொல்லும்போது 40+, 50+ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ 6 வயசு குழந்தைக்கே சுகர் வருது. இந்த தனுசு ராசி தனுசு லக்னத்தில் பிறந்தவங்க கம்பல்சரி சுகர் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் கவனமாக இருக்கணும். சரி, ஸோ குடும்ப உறுப்பினர்கள் வழியில் நன்மைகள் நிறைய இருந்தாலும் கொஞ்சம் விட்டு கொடுத்து போகிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தேவையில்லாத ஒரு பயம், தேவையில்லாத ஒரு படபடப்பு, தேவையில்லாத விஷயத்த ரொம்ப டென்ஷன் ஏற்றி பிபியை ஹை பண்ணிக்கிறது. ஏன்னா 3ல் ராகு இருக்குது. இதெல்லாம் தனுசு ராசியோட குணங்களே கிடையாது. ஆனால் இந்த கோச்சார கிரகங்கள் ஜாதகரை எப்படி இயக்குதுன்னு பாருங்கள். அந்த ராகுவுடைய பார்வை தேவையில்லாத படபடப்பு, டென்ஷன் இதை ஏற்படுத்தி கொடுக்கறதுக்கு கொஞ்சம் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது, உங்களுக்கு பிடித்தமான இடங்களுக்கு போயிட்டு வர்றது, தனிமையில் அதிகமாக உட்காந்து ஒரு மெடிடேஷன் பண்ணுறது, இல்லை பீச்சில் வாக் போகிறது சில விஷயங்களை மாற்றி கொடுக்கும். 4ஆம் இடத்துல சனி பகவான் தனஸ்தானாதிபதி 4 சொத்து யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. பொருளாதார ரீதியான முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாரு. அந்த சனி பகவான் குபேரனுடைய நட்சத்திரமான பூரட்டாதியில் உட்கார்ந்துருக்கிறது கண்டிப்பாக தனுசு ராசிக்கு ஒரு குபேர யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகிறாங்க. சரி, பிள்ளைகள் வழியில் அனுகூலங்கள் நிறைய இருக்குது. பிள்ளைகளுக்கு கொஞ்சம் மந்தத்தனம் அதிகமாக ஆரம்பிச்சிருக்கு. அவங்களுக்கு கொஞ்சம் வேக்கப் எக்ஸசைஸோ அந்த மாதிரி ஒரு விஷயங்களோ, பேரண்ட்ஸ் இன்னும் கொஞ்சம் இந்த தனுசு ராசி குழந்தைங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது, சில விஷயங்களில் நிறைய மாற்றங்களை கண்டிப்பாக சந்திக்கலாம். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி தான்
அந்த பல் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், பிபி, பிளட் சம்மந்த ரத்த சோகையோ இல்லை ரத்த பிபியோ, ஹை பிபி, லோ பிபி, அந்த ரத்தத்துடைய சுழற்சி, இதில் தான் பெரிய பிரச்சனைகளே இருக்கும். அதை பார்த்துக்கிறது வீட்டில் வந்து வயசானவங்க இருக்காங்க, தூங்கிட்டு இருக்காங்க, தனுசு ராசி அப்படின்னு கேர்லெஸ்ஸாக இல்லாமல் போய் செக் பண்ணி பார்க்குறது சிறப்பு. ஏன்னா அவங்க அந்த ஹை பிபி மூலிமா எந்திரிக்க முடியாமல் கூட படுத்திருக்கலாம். ஸோ சடனாக ஏதாவது ஒரு விஷயத்தை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கிறனால கவனம் கண்டிப்பாக தேவை. திருமணம் சார்ந்த பேச்சுவார்த்தைகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மங்களகாரகன் 7ஆம் இடத்தை பார்த்துட்டாரு, 7ஆம் அதிபதி ஆட்சி ஆயிட்டாரு. ஸோ கண்டிப்பாக திருமண யோகம் இருக்கக்கூடிய ஃபஸ்ட்டு ஒரு ராசிக்கு சொன்னோம், இது 2வது ராசி தனுசுக்கு அதிகப்படியாக இருக்குது. சொந்த தொழிலில் அனுகூலங்கள் நிறைந்து இருக்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். உத்தியோகத்தில் புதிய மாற்றங்களை ஃபேஸ் பண்ணக்கூடியது. தேவையில்லாத வாக்குறுதி கொடுக்குறத குறைச்சிக்கிறது நன்மை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியையும் சக்ஸஸையும் ஏற்படுத்தி கொடுக்க நீங்கள் செய்ய வேண்டிய வழிபாடு, சயன கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாள், ஸ்ரீரங்க பெருமாளாக இருந்தாலும் சரி, இல்லை நீங்கள் உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெருமாள் சயன கோலத்தில் இருக்காரு அப்படின்னாக்கா அவருக்கு உங்கள் கையால் ஒரு தாமரை மலர் வாங்கி கொடுத்து, அதுவும் உங்கள் நட்சத்திரம் இல்லைன்னா உங்கள் கிழமை அன்னைக்கு போய் தாமரைப்பூ வாங்கி கொடுக்கறது நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வண்ணம் பிங்க் கலர் வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் கர்மஸ்தானம், தொழில் ஸ்தானம் அப்படின்னு சொல்லக்கூடிய 10வது ராசியான மகர ராசி. ஸோ மகர ராசி நேயர்களுக்கு இந்த தை மாத பிறப்பு 2026 எப்படி இருக்க போகுது? ராசியிலே சூரிய பகவான் உட்கார்ந்துட்டாரு, கூட சுக்கிரனும் இணைஞ்சு உட்கார்ந்துருக்காரு. அது அஸ்தங்கம்ன்றது ஒரு 4 நாள் வச்சுக்கோங்க. முக்கிய முடிவுகள் எப்போவுமே கேர்லெஸ்ன்ற ஒரு விஷயத்த கொட்டலத்தில் எழுதி வச்சுக்கோங்க. அந்த விஷயத்தை எது எடுத்தாலும் இதை ஒரு பார்வை பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்தபடியாக சூரியன் லக்னத்தில் உட்கார்ந்துருக்கிறது உங்களுடைய பழைய பவர், இந்த 7.5 நாட்டு சனினால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ண, இந்த ராகு கேதுவால் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன், இதுக்கெல்லாம் விடிவு காலமாக சூரியன் வந்து உட்கார்ந்துட்டார். அதுலேயும் சூரியனோட உத்திராட நட்சத்திரத்தில் ஆரம்ப கட்டத்தில் பயணிக்கிறது நிறைய மாற்றங்கள். அதாவது உங்கள் கையை விட்டு போன ஒரு பதவியாக இருக்கட்டும், கையை விட்டு போன ஒரு பணமாக இருக்கட்டும், கையை விட்டு போன ஒரு மரியாதையாக இருக்கட்டும், திரும்பி உங்கள் கைக்கு வரக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தந்தை வர்க்கத்தில் இருந்துட்டு வந்த பஞ்சாயத்துகள் நீங்கி மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரப்போகுது. அதே போல் என்னோடய சேவிங்ஸுன்னு ஒன்று இருக்குது, அதை எல்லாரும் கேட்டுட்ருக்காங்க. பையன் திடீர்னு தொழில் செய்யணும்னு கேட்டுட்ருக்காரு, இல்லை குழந்தைக்காக நான் செலவு பண்ணுறதுக்கு சேவிங்ஸ் எடுக்கணும் அப்படின்னு இருந்துட்டு இருந்த ஒரு பயம் நீங்கி உங்களுக்கு கேட்ட உதவி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சிலருக்கு இந்த லேண்டு ப்ராப்பர்ட்டி வந்து கடைசி கட்டமாக இந்த மாதிரி இந்த மாதம் நீங்கள் டியூ இத்தனை மாதம் கட்டலை அப்படின்னு ஒரு இக்கட்டான ஒரு சூழ்நிலையை சந்தித்து அதன் பிறகு அதை கட்டி வெளியே வரக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய வாகனத்தில் பயணம் செய்யும் போது ஹெல்மெட் போடல, தேவையில்லாத ஃபைன் தொகைகள் அதிகரித்து கொடுக்க போகுது. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு முன்கூட்டியே எச்சரிக்கையாக சொல்கிறதுனால நிறைய விஷயங்களை பார்த்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். என்ன தான் குடும்பஸ்தானத்தில் ராகு பகவான் இருந்தாலும் இந்த மகர ராசிக்கு குடும்பத்தில் இருக்கிறவங்க தான் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க. ஸோ 8ஆம் இடத்துல கேது இருக்கிறனால கண்டிப்பாக செரிமானம் சார்ந்த விஷயத்தில் கவனம் தேவை. பைல்ஸ் சார்ந்த பிரச்சனை இருக்கக்கூடியவங்க அதற்கேற்ற உணவுகளோ இல்லை மருத்துவரையும் பார்த்துக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். சரி, அப்போ செரிமானம் அப்படின்னு சொல்லும்போது உணவு பழக்க வழக்கத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 2ல் ராகு, தேவை இருந்தால் மட்டும் பேசுனா போதுங்க, மற்ற நேரம் அமைதியே காத்துட்ருக்கிறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போது சில இடங்களில் போட்ட எஃபெக்டுக்கேற்ற வெற்றியும், சில இடத்துல ஒரு தடையை சந்தித்த பின்பு வெற்றியை பார்க்க போகிறீங்க. சொத்து பேச்சுவார்த்தைகளில் நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பு ஏற்படுத்தி கொடுக்கும். தாய் வழி உறவாக இருக்கட்டும், தாயாராக இருக்கட்டும், இருந்துட்டு இருந்த மனஸ்தாபங்கள் நீங்கி மீண்டும் பாசத்தோடு இணையிறத பார்க்க போகிறீங்க. அம்மாக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடிய நேரத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. குழந்தைகள் வழியில் நற்செய்திகள் நிறைய இருக்குது. குழந்தைகள் சிறப்பாக படிக்கிறாங்க. சில குழந்தைங்க ஸ்போர்ட்ஸில் பேர் எடுக்கக்கூடியது. மகர ராசி குழந்தைகள் ஸ்போர்ட்ஸில் வந்து இந்த மாதம் ரொம்ப சிறப்பாக ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதம் ஜல்லிக்கட்டுலாம் இருக்கும். ஊர் சைடில் இருக்கக்கூடிய மகர ராசினியர்கள் ஜல்லிக்கட்டை ஜெயிக்கிறதுக்கு கூட வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. உத்தியோகம் அப்படின்னு பேசும்போது
மதிப்பு மரியாதை உயரப்போகுது. சிலருக்கு உங்கள் படிப்புக்கு தகுந்த உத்தியோகத்தை மாற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. திருமண பேச்சுவார்த்தைகள் அப்படின்னு பேசும்போது இந்த மாதம் முக்கால்வாசி தவிர்த்துறது சிறப்பாக இருக்குங்க. அதே போல் சொந்த பந்தத்தில் திருமண பேச்சுவார்த்தைகளை கொஞ்சம் நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ பழுது செலவை அதிகமாக பார்க்கக்கூடிய ராசி மகர ராசியாக இருக்க போகுது. சொந்த தொழிலில் வெற்றிகள், ஏன்னா சுக்கிரன் அஸ்தங்கம்னு எல்லா ராசிக்கும் பேசிட்டு வந்தாச்சு. ஆனால் மகரம்னு பேசும்போது லக்ன கேந்திரத்தில் உட்கார்ந்துருக்கிறதுனால தொழிலில் நல்ல ஒரு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மூத்த சகோதர சகோதரி வழியில் ஒரு சொத்து பிரிவினையோ இல்லை பாக பிரிவினைக்கான பேச்சுவார்த்தைகள் சாதகமாக முடிச்சு கொடுக்க போகுது. இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க இந்த சின்ன சின்ன இரிட்டேஷன், ஃபைனு, பிரச்சனை நீங்கள் கண்டிப்பாக பைரவர் வழிபாடு சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஸோ இந்த பைரவருக்கு நீங்கள் பிறந்த கிழமை இல்லை உங்கள் நட்சத்திரத்தை அன்னைக்கு போயிட்டு ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்புகளை தரும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் நீல வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் லாபகரமான ராசி, திருப்தி அளிக்கக்கூடிய ராசி அப்படின்னு சொல்லக்கூடிய 11வது இடம் சொல்லக்கூடிய கும்பராசி. கும்பராசிக்கு இந்த தை மாத பிறப்பு எப்படி இருக்க போகுது? நிறைய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணிட்டேங்க. கும்பராசி தான் இப்போ எல்லா இடத்துலையும் ஹைலைட்டு. ராகு படுத்தி செய்து கஷ்டப்படுற, நிஜமாக சொல்லுங்கள், எந்தெந்த கும்பராசிக்கெல்லாம் ராகு தசை நடக்குதோ அவங்கள தவிர்த்து, ராகு தசை எனக்கு இல்லை, ராகு புத்தி இல்லை அப்படிங்கிறவங்களாம் ஸ்மூத்தாக போயிட்டுருக்கு லைஃப். என்ன சின்ன சின்ன இவங்களோட கமிட்மெண்ட்னால தான் பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுறீங்களே தவிர தனியாக ஒரு டார்ச்சர் வருது அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அதுலேயும் கும்பத்தில் பிறந்தவங்க குழந்தைகள் இருக்காங்க, ஒரு 10 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா ஆரோக்கிய பிரச்சனையை ஃபேஸ் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்களுக்கு முதல் தசையே சதயத்தில் பிறந்திருந்தாங்கன்னா ராகு தசை நடந்துகிட்ருக்கும். ஸோ ராகு தசை இல்லாதவங்க இதை பற்றி கவலைப்பட தேவையில்லை. ராகு தசை நடக்கிறவங்க கம்பல்சரி காளஹஸ்தி, திருப்பாம்பரம் ஏதாவது ஒரு கோவிலுக்கு போய் சர்பசாந்தி செஞ்சுக்கிறதே நிறைய விஷயத்துக்கு சேஞ்சஸ் ஏற்படுத்தி தரும். எப்போவுமே ராகு எல்லாருமே திட்டிகிட்டு இருக்காங்க, இல்லீகலான ஒரு பிளானட்டு, பிரச்சனை. ராகு போல் கொடுப்பார் இல்லை, ராகு போல் பிடுங்குறவங்களும் இல்லை. ஸோ அப்போ கும்பத்தில் ராகுவோட நட்சத்திரம் சதயம் இருக்குங்க. அப்போ அவர் நட்சத்திரம் இருக்கிற வீட்டுக்குள்ளே போகும்போது அவர் நன்மைகளையும் கண்டிப்பாக செய்வார். சரிங்களா? அப்போ என்ன செய்யலாம்? கும்பராசிக்கு இந்த மாதம் எப்படி இருக்க போகுது? உண்மையிலே கும்பராசிக்கு இந்த மாதத்தில் ஃபஸ்ட்டு 15 நாள் விட்டுருங்க. குழப்பங்கள் அதிகமாக இருக்கும், சின்ன சின்ன இரிட்டேஷன்ஸ், அது ஒரு 6 மாதமாக இருந்துட்டு தான் இருக்குது. ஆனால் இந்த மாதம் 15ஆம் தேதிக்கு மேலே ஒரு தெளிவு கிடைக்க போகுது, மகிழ்ச்சி கிடைக்க போகுது. ரொம்ப நாள் கழித்து ஒரு ரெஃப்ரெஷ் ஆன மாதிரியான ஒரு விஷயம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 2ல் சனி உட்கார்ந்துருக்கு, பரவாயில்ல, லக்னாதிபதி அவர் தானே, ராசி அதிபதி அவர் தானே. நிறைய மாற்றங்கள், பேச்சில் எக்ஸ்பீரியன்ஸான ஒரு பேச்சு, ஒரு நிதானம். ஸோ ஒருத்தர் எப்படி ஹேண்டில் பண்ணுன்ற ஒரு அறிவை ஏற்படுத்தி கொடுத்துருக்கோம், ஞானத்தை கொடுத்துருக்கோம். முயற்சி ஸ்தானாதிபதி லாபத்தில் உட்கார்ந்துருக்காரு. எடுக்கிற எஃபெக்டில் கொஞ்ச காலமாக இருந்துட்டு இந்த தடைகள் நீங்கி வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. சொந்த பந்தம் அப்படின்னு வந்துட்டாலே கொஞ்சம் ஒரு லிமிட் ஒதுங்கி இருக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். திருமண பேச்சுவார்த்தைகள் கோச்சார ரீதியாக கிரக பலம் இல்லை சொல்லலாம். குரு 7ஆம் பார்வையாக பார்க்குற, லாபஸ்தானத்தை, ராசியை பார்க்குற எல்லாம் இருந்தாலும் இந்த ராகு சதயத்தை கடக்கிற வரைக்கும் திருமண பேச்சுவார்த்தைகளை நிதானத்தை ஹேண்டில் பண்ணுறது சிறப்பாக இருக்கும். உடலில் அதிகமாக வேர்வை சுரப்பை அதிகரிக்கக்கூடியது இந்த கும்பராசி நேயர்கள். அதற்கு உண்டான ஒரு பர்ஃப்யூமோ அதெல்லாம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் அப்படின்னு பேசும்போது பார்த்திங்கன்னா ஸ்கின் அலர்ஜி, ஸ்கின் ரேஷஸ், இது உடம்புக்கு வெளியே. உடம்புக்கு உள்ளே சொல்லும் போது ஃபுட் அலர்ஜி. இந்த விஷயம் இந்த மாதம் கொஞ்சம் ஹைலைட்டாகவே இருக்கும். அது ஆரம்பத்தில் இருக்கும். அந்த ஸ்கின் டாக்டரையோ இல்லை உணவு உங்களுக்கு எது செட் ஆகுமோ அதை சாப்பிட்றது. கோபத்தில் அதிக காரத்தை எடுத்துக்கிறது கும்பராசி தான். அதை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிறது நன்மையை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தையாருடைய முழு சப்போர்ட் கிடைக்கக்கூடிய ராசி கும்பராசி. என்னதான் பிரச்சனை இருக்கட்டும், சண்டை போட்டு முடிக்கட்டும், கடைசியில் சாப்பாடு எடுத்துகிட்டு அப்பா தான் ஊட்டி விடுவார். ஸோ அந்த மாதிரி தந்தை மகனுக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் சுமூகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. மொத்தமாக என்ன சொல்லலாம், கும்பராசிக்கு இந்த மாதம் விடிவு காலம் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ 12ஆம் இடத்துல சூரியன் சுக்கிரன் இணைஞ்சி இருக்காங்க. சுக்கிரன் அஸ்தங்கமாகி உட்கார்ந்துருக்காரு. நிறைய ஃபோன் பார்க்குறது, நைட்டு நேரம் கண் விழிக்கிறது,
அதோட அதோட சார்ந்த பிரச்சனைகள் அதிகரித்து கொடுக்க போகுது. ஸோ 15ஆம் தேதிக்கு மேலே அப்படின்னு சொல்லும்போது திருந்திடுவாங்களாங்க. தன்னோட ஹேபிட்ஸ்லேருந்து ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வரக்கூடிய மாதமாக அமைச்சு கொடுக்க போகுது. மேலும் வந்து பார்த்திங்கனாக்கா சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் லாபங்கள் மகிழ்ச்சி ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எவ்வளோ பெரிய பிரச்சனைகள், அதாவது தொழிலில் வந்து கடன் இருக்குங்க, லேபர்ஸ்க்கு காசு கொடுக்க முடியல, வாடிக்கையாளர்களை கூட டீலிங் வந்து பிரச்சனையாக இருக்குது, இதெல்லாம் கும்பல் சொல்லிகிட்ருக்காங்க. இதெல்லாம் தீர்க்கறதுக்கு இந்த மாதம் உங்களுக்கு மேலும் சக்ஸஸாக அமைச்சு கொடுக்கறதுக்கு குலதெய்வத்தை போய் சரணாகதி அடைஞ்சிருங்க. ஊரில் இருந்தாலும் சரி, எங்கே இருந்தாலும் சரி, இந்த தை மாதம் பிறந்துருச்சு. உங்களோட நட்சத்திரம் அவிட்டம், பூரட்டாதி, சதயம், இந்த 3ல் பிறந்திருக்கீங்களா? உங்கள் நட்சத்திரத்தன்னைக்கு குலதெய்வம் கோவில் முன்னாடி போய் ஒரு தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சகல பாதுகாப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஸ்கை ப்ளூ கலர் வண்ணம். நன்றி. 12 ராசிகளில் அயன சயன மோட்ச விரய போக பாவங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய 12வது ராசி மீன ராசி. இந்த மீன ராசிக்கு இந்த தை மாதம் 2026 எப்படி இருக்க போகுது? சிறப்புகள் நிறைய இருக்க போகுது. ஸோ ஜென்மசனின்னு சொல்கிறாங்களே, நீங்கள் சிறப்புகள் இருக்க போகுதுன்னு சொல்கிறீங்களே, அதே மீன ராசிக்கு தான் லாபஸ்தானாதிபதியும் சனி பகவான் தான். ஸோ இந்த சனி நிறைய விஷயத்தில் சேஞ்சஸ் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது, ஜாதகருக்கு முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. தனஸ்தானாதிபதி பாக்கியத்தில் உட்காந்துருக்காரு, இதுவே ஒரு தன யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. எப்படி தனுசு ராசிக்கு குபேர யோகம் சொன்னமோ, தனயோகம் வந்து மீன ராசிக்கு அதிகரித்து கொடுக்க போகுது. நிறைய இடத்துல வந்து பார்த்திங்கன்னா இந்த மீனராசி நேயர்கள் கொஞ்சம் ஷைன் ஆக ஆரம்பிக்கக்கூடிய காலகட்டமாக இந்த தை மாதம் அமைச்சு தரப்போகுது. ஸோ முயற்சிகள் வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ஃபுட் அலர்ஜி அப்படின்றது இந்த கும்பத்துக்கும் மீனத்துக்கும் அதிகரித்து கொடுக்க போகுதுங்க. அதோட விளைவுகள் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பாதத்தில் ஏற்படக்கூடிய பித்த வெடிப்பு, விரல் நுனியில் இருக்கக்கூடிய இந்த விரல் சுத்தின்னு சொல்லுவாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் தான் அவங்களுக்கு அதிக நகங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணக்கூடிய மாதமாக இது இருக்க போகுது. தாய் வழி உறவுகளோட மகிழ்ச்சிகளை ஏற்படுத்தி கொடுக்க போது. அதே போல் தாயாருடைய ஆரோக்கியம் கொஞ்சம் அதிக கவனம் எடுத்துக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். குழந்தைகள் வழியில் நற்செய்திகள் நிறைய இருக்குது. ஸோ கொஞ்சம் இரிட்டேஷன், கொஞ்சம் குழந்தைகளோட மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தவங்க இந்த மாதம் வந்து நிறைய ஒரு அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. பிள்ளைகளுடைய, அதுவும் பெண் குழந்தை மீன ராசியில் இருக்காங்க அப்படின்னாக்கா அவங்களுடைய டிசிப்ளினை வந்து இன்னும் கொஞ்சம் பார்த்துக்கிறது சிறப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். ஏதோ ஒரு வகையில் ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்கிற மாதிரி காட்டுது சனி பகவான் அங்கே இருக்கிறது. ஏன்னா குழந்தைகள் சொல்லும் போது இது முதல் சுற்று சனியாக இருக்கும், வெளியே சொல்ல முடியாத ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க. அதை பேரண்ட்ஸ் கவனிச்சிக்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆரோக்கியம் கண்டிப்பாக பேசும்போது லங்ஸு தான் மெயினாக. குடல் இறக்கம், குடல் சார்ந்த விஷயங்கள், குடலில் வந்து புண்ணாகிறது, அல்சரு, இதில் தான் அவங்க அதிக கவனம் எடுத்துக்கிறது சிறப்பாக இருக்கும். இல்லறத்தை பொறுத்த வரைக்கும் சனியுடைய சமசப்தம பார்வையில் இருக்கிறதுனால இல்லறத்தில் மகிழ்ச்சிகள் அதிகரித்து கொடுக்க போது. என்ன தான் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனைகள் இருந்தாலும் இந்த மாத பிரச்சனையத்தோட வீரியம் வந்து கொஞ்சம் குறைவதை ஏற்படுத்தி கொடுக்க போகுதுங்க. பெண்கள் இருக்கும்போதும் சரி, ஆரோக்கியத்துலேயும் சொல்லிட்டோம், திடீர் பயணங்களை அவாய்ட் பண்ணிடுறது சிறப்பாக இருக்கும். எந்த ஒரு பயணத்துக்கும் கம்ஃபர்டபுள் ஜோனில் இருந்தால் போகிறது, இல்லைன்னா ரொம்ப மிகப்பெரிய ஒரு அவஸ்தையை பார்க்குற மாதிரி இருக்கும். தேவையில்லாத அலைச்சலை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ அதெல்லாம் ஏன்னா 8ஆம் அதிபதி 11ல் இந்த இடத்துல போனால் என் வேலை முடிஞ்சிடும் இந்த அப்படின்னு சொல்லி போகும்போது அன்னைக்கு அந்த இடத்துல பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ட்ராவல் அப்படின்ற ஒரு வார்த்தையை நிதானித்து ஹேண்டில் பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். தந்தை வழியில் அனுகூலத்தை ஏற்படுத்தி கொடுக்க போது. ஒரு சிலருக்கு 2வது திருமணம் வெற்றிகரமாக அமைச்சு கொடுக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. 10வது இடத்துல செவ்வாய் வந்து திக்பலத்தோடு உட்கார்ந்துருக்காருங்க. இது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னே சொல்லலாம். நிறைய இடத்துல மூழ்கி ஒரு தனிமையாக உட்கார்ந்தவங்க உங்களோட ஷைனிங்கான டைமிங் இது. கம்பீரமாக பேசக்கூடிய வாய்ப்புகள், உங்களுடைய திறமைகளை பாராட்டக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. நான் இந்த வாய்ப்புக்காக காத்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லக்கூடியவங்களுக்கு இந்த மாதம் சக்ஸஸை ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஸோ லாபஸ்தானத்தில் சுக்கிரன் சூரியன் உட்கார்ந்துருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து ஒரு ஜோதிட விதி இருக்குது. எந்த லக்கணமாக இருந்தாலும் சரி, எந்த ராசியாக இருந்தாலும் சரி, 11ல் சூரியன் உட்கார்ந்துட்டா அந்த தோஷங்களோட வீரியத்தை குறைச்சி கொடுத்துரும், தோஷங்கள் வேலை செய்யாது அப்படின்னு ஒரு விதி இருக்குது. அப்போ இந்த மீன ராசிக்கு 11லே சூரியன் உட்கார்ந்துருக்கார். சுக்கிரன் அஸ்தங்கமானாலும்
இந்த சூரியன் உங்களுக்கு நல்ல ஒரு வழிகாட்டியாக இருந்து வெற்றிகளை ஏற்படுத்தி கொடுப்பார். 12வது இடத்துல ராகு, அதிக யோசனை, டீப் ஸ்லீப் இல்லை. அதே நேரத்தில் நிறைய செலவுகள். இப்போ ஒரு 10,000 கையில் வந்துச்சுன்னா கரெக்டாக 9,500 செலவு ரெடியாக இருக்குது. அந்த 500க்கும் அடுத்த நாளைக்கு ரெடியாக இருக்குது. ஸோ எந்த ஒரு விஷயத்தையும் பட்ஜெட் போட்டு எழுதி செலவு பண்ணுறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய புதுவிதமான செலவுகளை அவாய்ட் பண்ணிக்கிறது சிறப்பாக இருக்கும். மேலும் இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியை அமைச்சு கொடுக்க நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பார்த்தீங்கன்னா சப்த மாதாக்கள். சப்த மாதாக்களில் இருக்கக்கூடிய சாமுண்டீஸ்வரி, அவளை போய் சரணாகதி அடைங்க. நிறைய விஷயத்தில் பிளாக் மேஜிக்காக இருக்கட்டும், இல்லை வீட்டில் ஒரு இருண்ட மாதிரியே இருக்குது, என்னால் நிம்மதியாக இருக்க முடியல அப்படின்னு சொல்லக்கூடியவங்க, என்ன தொழிலில் சரி உத்தியோகத்துலேயும் சரி ஏதோ ஒரு விஷயம் எனக்கு மைனஸாக தெரியுது அப்படின்னு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பாக சிவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய சப்த மாதாக்களில் சாமுண்டீஸ்வரிக்கு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி வழிபாடு செய்கிறது சிறப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த மாதம் உங்களுக்கான வெற்றிக்கான வண்ணம் ஆரஞ்சு நிற வண்ணம். நன்றி.